இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா எனக்கு உனக்கு இல்லாமல மாமா உனக்கு வீடியோ கேம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ ஐ சூப்பர், நான் போய் விளையாட போறேன். டேய் டேய் அப்போ நில்லுடா. அப்ப நான் போய் விளையாட. உங்க ரெண்டு பேருக்கும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் கதிரே, எனக்கு டேய் இதெல்லாம் எதுக்குடா? நம்ம ஐட்டம் எங்க? அதுவா, அதெல்லாம் ஏற்கனவே ரூம்ல வச்சாச்சு. அப்படி போடு. கதிர்னா கதிர்தா. தானே அது கூட மாமா. உங்களுக்கும் அத்தைக்கும் வேட்டி சட்டையும் புடவையும் வாங்கி வந்திருக்கேன். இதை வாங்கிக்கோங்க மாமா. வேலை பார்த்து பெரிய ஆளாக போறேன்னு சொல்லி போய் 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள திரும்பி வந்தாச்சு. இந்த 2 மாசத்துக்குள்ள வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரோ? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? எனக்கு எதுவும் வேண்டாம். என்னப்பா ஏதோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான், வேண்டான்னு சொல்றியே? எனக்கு வேண்டாமா? அண்ணே நான் தானே சீனு, சொல்லுங்கண்ணே. ஏய், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நீ போய் உன் பொண்டாட்டிய கூட்டு வாடா. ஆமா, அவ பேர் என்ன? மாயா. மாயா, அவளை கூட்டு வாடா. அண்ணே அவ வர மாட்டேங்கிறானே. விரும்பாண்டி வந்திருக்கேன்னு சொல்றா. போய் கூட்டு வாடா. என்ன சொன்னாலும் அவ வர மாட்டேங்கிறானே. அவகிட்ட தானே உன் கஷ்டத்தை பத்தி சொல்ல முடியும். உன்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? உன் பொண்டாட்டிக்கிட்ட தானே சொல்லணும். ஆனாலும் நீ ரொம்ப நல்ல பையன்டா. நீ ரொம்ப பாவம்டா. நீ ரொம்ப ஏங்கி போயிருக்கடா. உனக்கும் சீக்கிரம் அப்பா ஆகணுங்கிற ஆசை இருக்காதா? இதெல்லாம் பேசணும்னு தானே நீ எனக்கு எழுதி கொடுத்த. நீயே வசனத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எப்படிடா? டே சீனு, ஆளை செட் பண்ணி அவங்க பேச வேண்டிய டயலாக் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆனா இவர் குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. ஐயோ, ஆனா இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா மானமே போயிடுமே. ஐயா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா இதெல்லாம்? ஐயோ, நாம செட் பண்ண ஆளு என்ன இப்படி போதையில வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கான்? இவனை மாயாவை தனியா சந்திச்சு பேச சொன்னா இப்படி சந்தி சிரிக்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கானே. என்னடா அப்படியே நின்னுட்டே இருக்கிற? போடா, போய் உன் பொண்டாட்டி கூட்டு வாடா. ஏய் சீனு, உங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். போடா. ஐயோ, மாயாவை நானு நினைச்சு இப்படி உளறிட்டு இருக்கானே. போச்சு, எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சு. பயங்கர போதையில வந்திருப்பான் போல. சரியான லூசு பையன்கிட்ட போய் சொல்லியிருக்கோமே. ஐயா இருங்க, நான் போய் மாயாவை கூட்டிட்டு வந்துடுறேன். மாயா இரு. அடப்பாவி, வெளியில என்ன கன்வின்ஸ் பண்ண ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு இங்க வந்து ஐயா பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. யாரோ ஒரு ஆள் வந்து சொன்னா நாங்க மயங்கிடுவோமா? ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணா சரின்னு இறங்கி வந்துருவோமா? இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏண்டா, இதெல்லாம் நாமளேவா முடிவு பண்றது? பெரியவங்க தானே நேரம் காலெல்லாம் பார்த்து இதை ஏற்பாடு பண்ணணும். அட நீ வேற மாயா, இத நான் பாட்டி கிட்ட சொன்னா அவங்க என்ன கலாய்க்கிறாங்க. ஏண்டா, தனாவுக்கெல்லாம் யாரு நேரங்காலம் குறிச்சான்னு நீ பொழைக்க தெரியாத புள்ளையா இருக்கியேன்னு அவங்க என்ன திட்டிட்டு போறாங்க மாயா. டேய், அதெல்லாம் கிடையாது. பாட்டி சும்மா உன்னை ஆழ பாக்குறதுக்காக சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. மாயா 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 என்ன மாயா, ப்ளீஸ் டி, என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல,
ஆ, சரி சரி இது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேணாம். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? இது ரிஹர்சல் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. ம், அது பெரியவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு அதுக்கான ரிஹர்சல் மட்டும் பார்க்கலாம். சரி, ரிஹர்சல்னா எப்படி? நீ வந்து பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வருவியா, நான் பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு வருவானா, நீ கையில பால் எடுத்துட்டு வருவியா? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. ஏய் மாயா 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 ப்ளீஸ் மாயா. சரி சரி, ஓகே. ம், நீ பட்டு வேட்டி சட்டை போட்டுக்கோ, நான் வந்துடுறேன். எஸ் எஸ் எஸ். டேய் சீனு, என்னடா பண்ற? இருமாயா, கொஞ்ச நேரம் தட்டிட்டு தூங்கிட்டாங்கன்னா அவங்களே போயிடுவாங்க. டேய் சீனு, கதவு திறக்க போறியா இல்லையா? அம்மா டேய் கதவு திறடா. சீனு, நீ கதவு திறந்து பேசு, நான் அங்க இருக்கேன். சீனு. அம்மா அம்மா. என்னடா பட்டு வேட்டி சட்டை போட்டிருக்க? இப்ப நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க அத சொல்லுங்கம்மா. என்னன்னு தெரியல, உங்க அப்பா மோட்டர் ஆன் பண்ணி விட்ட மாதிரி கொரட்டை விட்டுட்டே இருக்காரு. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. எங்க பாரு, நீ போய் உங்க அப்பா கூட படுத்துக்கோ. ஐயோ